சமீபத்தில் இப்போ விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். என் மகன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இதுக்காண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது சார் தளபதி ஐயா அவங்க வந்து பார்த்து எனக்கு உடனே விஜய் டிவியில் இன்னைக்கு தான் ஒளிபரப்பு பண்ணாங்க. பார்த்து அரை மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எனக்கு அங்கேருந்து அவங்க செயலாளர் தளபதியோட செயலாளர் ஆனந்தன் பார்த்து இங்கே கோவில்பட்டியில் இருக்கிற சுரேஷ் சக்தி அவங்ககிட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் மகன் எங்கள் டிவியில் பேசினான். அதை அவங்க அவ்வளோ இதாக கவனமாக பார்த்து எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால உடனே எனக்கு மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு மெத்தை வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சாமாங்க, பலசரக்கு சாமாங்க, 1 மாதத்துக்கு தேவையான சாமாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் மகன் படிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு தேவையான காலேஜ் அவன் படித்து முடிக்க தண்ணி நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தளபதி சாருக்கு ரொம்ப நன்றி. பணம் அக்கௌண்ட்டில் எங்களுக்கு 25,000 போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இவ்வளோ தூரத்துக்கு என் மகன் பேசுனது அவங்க பார்ப்பாங்க, அதாவது தளபதி சார்லாம் பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அவங்க பார்த்து அவங்க மூலிமா எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி கிடைச்சிருக்குமே. 1 மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான், அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறோன்னே தெரியல. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தளபதி சார். சமீபத்தில் இப்போ விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். என் மகன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இதுக்காண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது சார் தளபதி ஐயா அவங்க வந்து பார்த்து எனக்கு உடனே விஜய் டிவியில் இன்னைக்கு தான் ஒளிபரப்பு பண்ணாங்க. பார்த்து அரை மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எனக்கு அங்கேருந்து அவங்க செயலாளர் தளபதியோட செயலாளர் ஆனந்தன் பார்த்து இங்கே கோவில்பட்டியில் இருக்கிற சுரேஷ் சக்தி அவங்ககிட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் மகன் எங்கள் டிவியில் பேசினான். அதை அவங்க அவ்வளோ இதாக கவனமாக பார்த்து எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால உடனே எனக்கு மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு மெத்தை வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சாமாங்க, பலசரக்கு சாமாங்க, 1 மாதத்துக்கு தேவையான சாமாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் மகன் படிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு தேவையான காலேஜ் அவன் படித்து முடிக்க தண்ணி நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தளபதி சாருக்கு ரொம்ப நன்றி. பணம் அக்கௌண்ட்டில் எங்களுக்கு 25,000 போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இவ்வளோ தூரத்துக்கு என் மகன் பேசுனது அவங்க பார்ப்பாங்க, அதாவது தளபதி சார்லாம் பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அவங்க பார்த்து அவங்க மூலிமா எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி கிடைச்சிருக்குமே. 1 மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான், அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறோன்னே தெரியல. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தளபதி சார். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். தேங்க்யூ.